Welcome to Easy English. Today we learn about the relatives names. அதாவது உறவினர்களோட பெயர்கள் நம்ம தமிழ்ல நார்மலா பேசுற மாதிரி இங்கிலீஷ்ல அதை எப்படி பேசலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் மதர் இன்லா அண்ட் ஃபாதர் இன்லா. அதாவது ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் ஆகுது அப்படின்னா அவங்களோட பார்ட்னரோட அம்மாவும் அப்பாவும் தான் மதர் இன்லா அண்ட் ஃபாதர் இன்லா. அதாவது தமிழ்ல வந்து மாமனார் மாமியார். மாமனார்னா ஃபாதர் இன்லா, மாமியார்னா மதர் இன்லா. நெக்ஸ்ட் அந்த மேரேஜ் ஆகிற கப்பிள்ஸை தான் நம்ம வந்து பார்ட்னர் அப்படின்னு சொல்றோம். பார்ட்னர். நெக்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு பேபி பர்த் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வந்து பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். தமிழ்ல வந்து பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல வந்து பேரண்ட்ஸ். நெக்ஸ்ட் அந்த குழந்தைய வந்து சைல்டு இல்லை அப்படின்னா கிட் அப்படின்னு சொல்றோம். நிறைய குழந்தைங்க இருந்தாங்கன்னா சில்ட்ரன், கிட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து அங்கிள் அண்ட் ஆன்டி, சித்தி, சித்தப்பா, பெரியம்மா, பெரியப்பா, அத்தை, மாமா. தமிழ்ல நம்ம இவ்வளவு உறவுகளுக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து ஒன்லி அங்கிள், ஆன்டி அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து நீஸ், நெஃப்யூ. அதாவது நம்ம கூட பிறந்த அண்ணன் இருப்பாங்களே, அண்ணனோட குழந்தைங்க வந்து நம்மள அத்தை மாமான்னு கூப்பிடுவாங்க. அந்த குழந்தைங்கள நம்ம வந்து நீஸ் அல்லது நெஃப்யூ அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து கிராண்ட்சன், கிராண்ட் டாட்டர். அதாவது தாத்தா பாட்டிங்களுக்கு அவங்களோட பேரன் பேத்தியை வந்து கிராண்ட்சன், கிராண்ட் டாட்டர். நெக்ஸ்ட் ஒன் சிஸ்டர் இன்லா, பிரதர் இன்லா. மேரேஜ் ஆன அவங்க வீட்ல அண்ணன் தங்கச்சிங்களா இருப்பாங்களே அவங்களதான் நம்ம சிஸ்டர் இன்லா, பிரதர் இன்லா அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் மதர், ஸ்டெப் ஃபாதர். அதாவது ஒரிஜினலான மதர் ஃபாதர் இல்லாம அனதர் மேரேஜ், செகண்ட் மேரேஜ் பண்றதுனால வருவாங்களே அவங்கதான் ஸ்டெப் மதர், ஸ்டெப் ஃபாதர். நெக்ஸ்ட் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். தெரியும் இல்லையா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப். நெக்ஸ்ட் வந்து அந்த பேரண்ட்ஸோட குழந்தைங்களை எப்படி சொல்லுவாங்க? பொண்ணை வந்து டாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, பையனை வந்து சன். டாட்டர், சன். நெக்ஸ்ட் அந்த குழந்தைங்க தம்பி அல்லது அண்ணனா இருந்தா பிரதர், அக்கா அல்லது தங்கையா இருந்தா சிஸ்டர். பிரதர், சிஸ்டர். நெக்ஸ்ட் அந்த தாத்தா பாட்டி, அந்த குழந்தைங்க அந்த தாத்தா பாட்டி எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கிராண்ட் மதர், கிராண்ட் ஃபாதர். அவங்கள மொத்தமா சேர்த்து கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து கசின்ஸ், சித்தி பசங்க, அத்தை பசங்க, பெரியம்மா பசங்க எல்லாருமே கசின்ஸ் தான் இங்கிலீஷ்ல மொத்தமா சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ட்வின் பிரதர். மொத்தமா ஒரே மாதிரி பிறந்திருப்பாங்க இல்லையா, ட்வின்ஸ். அவங்கள வந்து ட்வின் பிரதர் பையனா இருந்தா. நெக்ஸ்ட் வந்து பொண்ணு இருந்தா அவங்கள வந்து ட்வின் சிஸ்டர். இவங்க வந்து பர்த் ஆகும்போது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி மொத்தமா பிறந்திருப்பாங்க, அவங்கதான் வந்து ட்வின் சிஸ்டர். நெக்ஸ்ட் இவங்க யார் அப்படின்னா கிரேட் கிராண்ட் பேரண்ட்ஸ். அதாவது கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்களா, தாத்தா பாட்டி, அவங்களோட பெற்றோர்கள், அவங்களதான் நம்ம கிரேட் கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் பிரதர், ஸ்டெப் சிஸ்டர். அதாவது கூட பிறந்தவங்களா இல்லாம கொஞ்சம் தூரத்து சொந்தமா இருப்பாங்க இல்லையா, அக்கா தங்கை, அவங்களதான் நம்ம ஸ்டெப் பிரதர், ஸ்டெப் சிஸ்டர் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து மெட்டர்னல் அங்கிள். அதாவது தமிழ்ல நம்ம தாய் மாமன் அப்படின்னு சொல்லுவோம், அவங்கதான் மெட்டர்னல் அங்கிள். நெக்ஸ்ட் மதர் ஃபாதர், அம்மா அப்பா, அவங்களதான் நம்ம அம்மா வந்து மதர், அப்பானா ஃபாதர். நெக்ஸ்ட் ஒன் மெட்டர்னல் ஆன்டி. இப்போ மெட்டர்னல் அங்கிள்னா தாய் மாமன் இருக்காங்களா, அது மாதிரி மெட்டர்னல் ஆன்டினா அம்மாவோட அக்கா அல்லது பெரியம்மா அல்லது சித்தின்னு சொல்லுவாங்களே அவங்க. நெக்ஸ்ட் வந்து அடாப்டட் சன், அடாப்டட் டாட்டர். அதாவது சொந்த குழந்தைங்களா இல்லாம அடாப்ட் பண்ணி தத்தெடுத்து வச்சிருப்பாங்க, அவங்கதான் அடாப்டட் சன், அடாப்டட் டாட்டர். நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நண்பர்கள். நண்பர்களை தான் நம்ம இங்கிலீஷ்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் கெஸ்ட். நம்ம இல்லாம நம்ம வீட்டுக்கு விருந்தாளியா வருவாங்க இல்லையா, அந்த விருந்தாளிகளை தான் நம்ம இங்கிலீஷ்ல கெஸ்ட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் எல்டர் பிரதர். அதாவது நம்மளை விட வயதுல வந்து மூத்தவங்களா இருப்பாங்க. இப்போ பிரதர்னா நிறைய பேர் இருப்பாங்களே, அதுல வந்து எல்டர் பிரதர்னா மூத்த அண்ணா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து எல்டர் சிஸ்டர். அதே மாதிரி சில பேருக்கு வந்து 2-3 சிஸ்டர் இருக்கலாம். இப்போ எல்டர் சிஸ்டர் அப்படின்னா மூத்த அக்கா அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்க தான் எல்டர் சிஸ்டர். நெக்ஸ்ட் ஒன் ஃபியான்சி. ஃபியான்சி, ஃபியான்சி. ஃபியான்ஸ் அப்படின்னா இப்போ கல்யாணம் பண்றதுக்காக என்கேஜ்மெண்ட் ஆன பையனை வந்து ஃபியான்ஸ் அப்படிம்பாங்க, பொண்ணு வந்து ஃபியான்சி. ரெண்டு பேருமே ஃபியான்சி தான் சொல்றாங்க, ஆனா அந்த ஸ்பெல்லிங் மட்டும் வேற. நெக்ஸ்ட் இது வந்து மணப்பெண்,
மணப்பையன் வந்து பிரைட், பிரைட் க்ரூம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பௌஸ். ஸ்பௌஸ் அப்படின்னா மனைவி. மனைவியை தான் ஸ்பௌஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் மெய்டு. மெய்டு அப்படின்னா நம்ம வீட்டில் வேலை வேலை பார்ப்பாங்க இல்லையா, அவங்க வந்து லேடிஸாக இருந்தால் அவங்க வந்து மெய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதான் உங்களோட டுடேஸ் ஹோம்ஒர்க். இவங்க வந்து அதே மாதிரி வீட்டில் வேலை செய்கிறவங்க, ஆனால் ஜென்ஸ். அவங்கள எப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சி கமெண்டில் சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.